போதும். இந்த 5 ரூபாயை புத்துல போட்டா புண்ணியமாவது கிடைக்கும். டிஸ்பிளே உடஞ்சிருச்சு மச்சி, அதான் யாருன்னு தெரியல. சாரிடா, சொல்லு. என்னாச்சு? அம்மா, கையெல்லாம் வலிக்குது. ஏன்? என்னமோ இழுக்குது. சாப்பாடு போட முடியல. ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. முடியல. உட்காரு. முடியல. கைய நீட்டு. முடியல. ஐயோ, வலி தாங்க முடியல. ஓம் சாமுண்டி பத்ரகாளியே உக்ரகாளியே வசி வசி. வலிக்குது. ஐயோ, முடியலையே. என்னங்க, என் கையில இது என்ன? உன் கைப்பட்ட பொருளை யாரோ எதுக்கோ உபயோகிக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா உன் கைப்பட்ட பொருள் உனக்கு ஆகாதவங்க கிட்ட இருக்கு. அதனாலதான் உன் கையில விஷம் ஏறுது. ஐயோ, ஐயோ, வலிக்குது. முடியல. அம்மா, ஐயோ, தாங்க முடியலையே. மகாகாளி ருத்ரகாளி பைரவி சாமுண்டி ஓம் சக்தி 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 சக்தி. பத்ரகாளியே உக்ரகாளியே வசி வசி. மகாகாளி ருத்ரகாளி வசி வசி. சாமுண்டி பைரவி சாமுண்டி ஓம் சக்தி 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 சக்தி.
இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. சரி, சாப்பாடு போடு. வாங்கய்யா. என்னப்பா சாப்பாடு ரெடியா? ஆ, ரெடியா இருக்குங்கய்யா. ஏண்டா அவ விஷம் கலந்து வச்ச சாப்பாட்டை பெருசு சாப்பிட போகுது. ஆமா. டேய், பெருசுக்கு அப்ப சங்குதானா? ஆமாப்பா. அதுல என்ன இருக்கு? ரசங்கய்யா. அண்ணே ஒரு நிமிஷம் அண்ணே. என்னம்மா? வந்துட்டான். எத்தனை நாளைக்கு தான் வீட்டு சாப்பாடு சாப்பிடுவீங்கண்ணே? ஒரு சேஞ்சுக்கு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுங்க. நீ ஆர்டர் பண்ணியாமா? ஆமாண்ணே, உங்களுக்கும் சேர்த்து தான் ஆர்டர் பண்ணிருக்கேன். இந்த தட்டை கொஞ்சம் எடுத்து வை. இந்தாப்பா. எப்படின்னு இருக்கு? நல்லா இருக்குமா? இவ உசாருடா. எப்படியும் உயில் எழுதி வைக்கிறதுக்கு பெருசு வேணும்னு பெருசுக்கு மட்டும் ஹோட்டல் சாப்பாடு. ஆமாப்பா, நாம தான் இந்த சாப்பாடை சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருப்பா. ஆனா நாம இந்த சாப்பாடை சாப்பிடக்கூடாது. டேய், உயிர் போயிரணும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சோத்துல கைய வைக்க முடியுமா? வேண்டவே வேணாம்டா. ஐயோ வேணாம்ப்பா. இன்னும் கொஞ்சம் வைக்கவாண்ணே? போதுமா. நல்லா இருக்காண்ணே? நல்லாவே இருக்கு. இதுல கை கழுவுங்க. நீ சாப்பிடுமா. சரிங்க அண்ணே. கோவிந்தம்மா, அம்மா எல்லாம் எடுத்து வச்சிட்டல, நீ உன் வேலையை பாரு, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். சரிங்கம்மா. மும்பை பார்ட்டிகளுக்கு தாண்டா சங்கு. ஆமாப்பா, இதுங்க ஊர் போய் சேராது போல இருக்க. ஏய் குட்டி பாப்பா, சாப்பிட்டியா? இல்ல. ஊட்டி விடட்ட? வா. Dress நல்லா இருக்கே. ஐயோ, இந்தா சாப்பிடு. டேய், குழந்தைக்கும் சங்குதான் போல இருக்குடா. ஆமாப்பா. நல்லா இருக்கா? 3 டிக்கெட் கன்ஃபார்ம். நல்ல வேலைடா, நாம தப்பிச்சோம். ஐயோ, நாம எப்பவுமே உஷார் தானப்பா. இந்தா சாப்பிடு. போதுமாமா? ஏய், அம்மா, அம்மா
என் ரூம்ல ஏசி ஒர்க் ஆகல. நைட் நான் இங்கேயே படுத்துக்கிறேன். அம்மா, இவங்க யாருமா? அவங்க என் ஃப்ரெண்டு. இனிமே இங்கதான் இருப்பாங்க. ஓ அம்மா, உனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டா? நான் பார்த்ததே இல்லையே. அவங்க இத்தனை நாள் ரிஷிகேஷ்ல இருந்தாங்கம்மா, இப்பதான் வந்திருக்காங்க. அவங்க என்ன சாமியாரா? அவங்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகம். சும்மா வளவளன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காத. இன்னைக்கு ஒரு நாள் ஒரு ரூம்ல போய் படு, நாளைக்கு ஏசி சரி பண்றேன். போ அம்மா. போ போ போய் படு போ. என்னடா சாப்பிட்டு 1/2 மணி நேரம் ஆயிருச்சு, இன்னும் ரூம்ல இருந்து எந்த சவுண்டு வரல? அப்பா உள்ள போய் பாத்துடலாமாப்பா? அப்படிங்கிற? சரி வா. அப்பா தட்டுங்கப்பா. இருடா தட்டுங்க. பாத்தியாடா, நுர தள்ளிருச்சு. ஆமா, விஷம் தலைக்கு ஏறிடுச்சுடா. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்க வேண்டியதான். ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணு, எல்லாரையும் கூப்பிடு. போ. பல் தேக்கிற பாக்குறியா? எல்லாரையும் கூப்பிடுறா. பல்லுதான் தேய்க்கிறீங்களா? அப்புறம் இதை வச்சு வேற என்னடா பண்ணுவாங்களா? இதை வச்சு வேற என்ன பண்ணுவாங்க? பல்லு தான் தேய்க்க முடியும். பல்லுதான் தேய்க்க முடியுமா? வேற என்ன பண்ணுவேன்னு எதிர்பார்த்தீங்க? ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்ல. அப்புறம் எது கொண்டு கழுவ தட்டீங்க? உங்க ரூம்ல டிவி வேலை செய்தா? நல்ல வேலை செய்த. எங்க ரூம்ல இருக்கிற டிவி வேலை செய்யல. நாளைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் இருக்கு, பார்க்கலான்னு தான் வந்தோம். உங்க ரூம் டிவி வேலை செய்தா? நல்லாவே வேலை செய்யுது. ஆமா ஆமா, அதை கேட்க தான் வந்தோம். தேங்க்ஸ்ங்க. நீங்க போய் படுங்க. குட் நைட். வேலை என்னடா இவன் போய் சேர்ந்துருவான்னு பார்த்தா பல்ல தேய்ச்சிக்கிட்டு நிக்கிறானடா. அப்பா அது ஸ்லோ பாய்சன் போல இருக்குப்பா. போக போக லைட்டா தான் கொல்லும் போல இருக்கு. அப்படின்னா அவன் காலையில சாக போறானா? தெரியலப்பா. வாங்கப்பா போய் குழந்தை என்னாச்சுன்னு பார்க்கலாம். குழந்தை வர. என்னடா பசி வயித்த கில்லுதுப்பா. டேய் 11:30டா. இந்த நேரத்துல எந்த ஹோட்டலும் திறந்திருக்காது. நீ குழந்தை உயிரோட தான் இருக்கா. அவ சாப்பாட்டுல விஷத்தை கலக்கல. நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அப்பா ஹோட்டல் எல்லாம் ஆர்டர் கொடுத்தாலேப்பா. அவ ஏதோ ஆசைப்பட்டு ஆர்டர் பண்ணிருப்பா போல இருக்கு. அப்ப நம்ம போய் அதே சாப்பாட்டை சாப்பிடுவோம்ப்பா. அப்படியா? இது
குழம்பு ஊத்திக்குவோம். ஏய், மெதுவா தின்றா. இவன் திங்கிறத பார்த்தா நமக்கு ஒண்ணு மிஞ்சாது போல இருக்கு. இப்ப என்ன பண்ணுவேன்? அப்பா ஏன்பா சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஏப்பா முடிஞ்சா நீயே புடிச்சுக்கடா. சாப்பிட்டுட்டு இருக்க? எனக்கு பசிக்குதுப்பா. ஏய், எனக்கு மட்டும் வயிறு இல்லையா? எனக்கும் கொஞ்சம் கொடுப்பா. ஏப்பா ஓம் மதுரகாளி நமः ஓம் பத்ரகாளி நமः ஓம் மகாகாலசூலி நமः ஓம் மதுரகாளி நமः ஓம் பத்ரகாளி நமः என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க? நடுநிசி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, ஏய், இந்த பூஜை பண்ணா கல்யாணம் நின்னுடும்ல? இல்ல, இது கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு இல்ல. இத ஒவ்வொரு ராத்திரியும் பண்ண பண்ண எனக்கு சக்தி ஏறும். எனக்கு சக்தி ஏறினாதான் நான் சொல்றதெல்லாம் நடக்கும். ஓம் காளியை ஓம் காளிகாயை நமः. வீட்டுல இருக்கிறவங்க தூங்கிட்டு இருக்காங்க. என்னங்க கொஞ்சம் சத்தத்தை குறைச்சுக்கிட்டு சொல்லுங்களேன். பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தொந்தரவு பண்ணாத. ஐயோ, ஓம் மகாகாலசூலி நமः தயவு செஞ்சு குறைச்சுக்கங்க. ருத்ரகாளி நமः. இந்த நேரத்துல இவ்வளவு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம்? தெரியலப்பா. அண்ணா, என்னம்மா ஒரே சத்தமா இருக்கு? எனக்கு என்னவோ தேவி ரூம்ல இருந்து தான் சத்தம் வர்ற மாதிரி தெரியுது. தேவி ரூம்லயா? மாமா, தேவி ரூம்ல தான் சத்தம் கேட்குது. என்னாச்சு தெரியல. தேவி கதவை தரமா? தேவி மாப்ள, கதவை என்னாச்சு? திற. தேவி தேவி